ஃபைட் நடக்குது. திமுக மாணவருக்கும் நம்ம அதிமுக மாணவருக்கும் அதை லீட் பண்ணி நான் தான் செய்கிறேன். என் லைன் நம்பரை பிடிச்சி, தம்பி அம்மா கவனத்துக்கு போயிடுச்சு, பாராட்டு தெரிவித்தாங்க. முதல் வார்த்தை அம்மாட்ட இருந்து நேரடியாக வந்தது அதான். ஆமாம், ஜெயக்குமார் அண்ணே மாநில செயலாளராக பேசுகிறாரு, இன்னும் அமைப்பை வலிமைப்படுத்த சொன்னாங்க. லாக்கடை சொன்ன என்ன கடவுளாடான்னு அடிச்சு விட்டாருனே, ஒரு எஃப்ஐஆர் போடணும். யார் மேலே? போலீஸ் மேலே. அதில் ஒரு தெரிஞ்ச காவல்துறை தயவு செய்து எழுந்துச்சுங்களா தம்பி, உங்களை அடிக்க சொல்லி உத்தரவு வந்துருச்சு, நீ கிளம்புங்க அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் போக முடியாது சார். அடினா இந்த அடி உங்கள் அடிலாம் கிடையாது, உரிச்சு எடுத்தே விட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கருணாநிதி, தென் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆளுமை மு.க. அழகிரி. அவர் சொன்னால் அவங்க ஒன்று கேட்டுருவாங்க. எந்த போலீஸ் உங்கள் மண்டையை உடைச்சாலும் அந்த போலீஸ் உங்களுக்கு சல்யூட் அடிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை. எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியல, அதனுடைய முக்கியத்துவம் புரியல. 2011 எனக்கு சட்டமன்றத்தில் போட்டியிடுற முதல் வாய்ப்பு. மதுரையிலும் விருதுநகரும் நான் பொறுப்பாளர். இங்கே 10 தொகுதி ஜெயிக்கிறோம், அங்கே 6 தொகுதி ஜெயிக்கிறோம், 16 தொகுதி ஜெயிக்கிறோம். 17ல் 16. ஆமாம், அதுதான் என்னை அமைச்சராக்குறாங்க. அம்மா என்னை அமைச்சராக்கிட்டாங்க. அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு நான் அமைச்சர். என்னை ரிசீவ் பண்ணுறது யார் தெரியுமா? விருதுநகருடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பிரபாகரன். சினிமா மாதிரி இருக்கு சார். அதுதான் சார் தெய்வ வாக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தான் இருக்கு. எங்க கருப்பசாமி கோயிலுக்கு வந்துட்டாரு சார், எப்படி என்னை எடுத்துருவீங்க அப்படின்னு. உங்களதான் வச்சிருப்பேன் நான். ஏன் அது உங்களுக்கு தெரியாது. அப்போதான் அந்த செப்பல் போடாத அமைச்சர்னு ஒரு பரபரப்பு தமிழ்நாடு முழுவதும். உங்களுக்கு மாலை போட்டிருந்தீங்களா? இந்த பொதுவாகவே போட மாட்டேன். இப்போ ஒருத்தர் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும். தெய்வம் இருக்கிற இடம் கோயில், அங்கே காலனி அணியாது. நான் ஏற்கனவே வழக்கமாக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார். காலனி அழியாத அமைச்சர், அம்மா இருக்கும் இடமே கோயில். மற்ற அமைச்சர்கள்லாம் செருப்பு போடலாமா வேணாமான்னு யோசிக்க வச்சிட்டீங்க நீங்க வேற. அவங்க ஜெலசியில உச்சத்தில் இருப்பாங்கல்ல, செருப்பு போட்டா ஏன்னு கேட்பாங்களா? அப்படி கேட்டாங்கன்னா, உன் தெய்வம் அம்மான்னு சொன்னேன்ல, அம்மா போட சொன்னேன்னு சொல்லு. வணக்கம். இன்றைய நான் நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கிறது தமிழ்நாட்டின் ஒரு மிக முக்கியமான ஆளும், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா பேரவை செயலாளர், அதோட அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள்ல ஒருவரும் கூட திருமிகு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள்ட்ட தான் இன்னைக்கு நம்ம அவருடைய வாழ்க்கை குறித்து, அவருடைய பயணம் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படின்னு நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் ஒரு 50 வயதுக்குள்ள ஒருத்தர் 50 வயதுல இருக்கிற ஒருத்தர் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காருங்கிறது சில பேருக்கு அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பிரமிப்பா கூட இருக்கும். உங்களுடைய இளமை காலம், முதலா உங்க வாழ்க்கையில அரசியல், அப்பா கட்சியில இருந்தாருன்னு கேள்விப்பட்டோம், மற்றபடி எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிங்களேன். பொதுவா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா அவர்கள் கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர். அது உலகம் அறிந்த செய்தி தான். அது அவருக்கு ரசிகர்கள், அந்த ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறின ஒரு வரலாறு இந்தியாவிலேயே, அமெரிக்காவினுடைய வரலாறு நம்ம ஒப்பிடுகிற போது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஒரு நடிகர் நாடாள முடியுமா. அவர் புரட்சிகரமான கருத்துக்கள், சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாம் தலைவர் திரைப்படத்தில் சொல்லுகிற போது பிரமிப்பா அந்த மக்கள் பார்த்து அவருடைய ரசிகர்கள் என்று சொல்வதற்காக பக்தர்களா மாறிட்டாங்க. அப்படி பக்தர்களா மாறினதுல முதன்மையான இடம் மதுரைக்கு உண்டு. அந்த முதன்மையான இடத்துல என் தகப்பனருக்கும் உண்டு. ஆர் போஸ் என்பதும், ஆர் போஸ் என்னுடைய தந்தையார். அவர் ரசிகர், புரட்சி தலைவருக்கு ரசிகர் என்பதை காட்டிலும் அவர் பக்தர் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா திரையிலே அவருடைய திருவுருவத்தை பார்த்த உடனே கையிலே சூடம் ஏற்றி வணங்குகிற பக்தர்களை கொண்ட ஊர் மதுரை. அந்த ஊரிலே ஒரு பக்தனாக
இயக்கத்திலே பணியாற்றக்கூடிய, அதுவும் அவருக்கு பதவி என்ன, பட்டம் என்ன, அங்கீகாரம் என்ன, அதிகாரம் என்ன என்றெல்லாம் தெரியாது. புரட்சி தலைவர் நாடாள வேண்டும், அதற்கு நாம் பணியாற்ற வேண்டும், தெரிஞ்ச ஒரே ஒரு அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அது அடிப்படையில தான் அது வந்து அவர் ஒரு கிளைச்செயலாளர் தான் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் இருந்தாங்க. அவருடைய பயணத்துல தான் எனக்கு வந்து நான் சட்டக்கல்லூரி மதுரை அரசு சட்டக்கல்லூரியில பயிலுகிற போது தியாகராஜர் கல்லூரியில பிகாம் ராயல் பிகாம் என்று சொல்ல பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அங்கே படித்து எப்படியாவது ஒரு வங்கி அதிகாரி ஆகிவிட வேண்டும் என்று என்னுடைய தந்தையினுடைய கனவு. உங்க கனவு பெரிய அட்வொகேட் ஆகணுங்கிறது இல்லை, எனக்கு வந்து அப்படி ஒரு திட்டமிடுதலோ இலக்கோ இல்லை. அப்பா அம்மா சொல்றாங்க படிக்கணும், அதுல பிகாம் போய் சேர்ந்தா ஆடிட்டர் ஆகலான்னு சொல்றாங்க, வங்கி அதிகாரி ஆகலான்னு சொல்றாங்க. நான் தான் என்னுடைய குடும்பத்துல முதல் பட்டதாரி. அது தியாகராஜர் காலேஜ்ன்றது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்த சவுத் சைடில். ஸோ அங்கே எனக்கு இடம் கிடைச்சது. நான் சௌராஷ்டிரா கல்லூரியில் பள்ளியில் படித்து தியாகராஜர் கல்லூரியில் இடம் கிடைத்தது, பிகாம் கிடைத்தது. ஓகே, என்னோடு இருந்தவங்களுக்கெல்லாம் கிடைக்கல, எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. ஸோ அந்த கல்லூரியில் நான் உள்ள நுழைந்து எப்படியாவது வங்கி அதிகாரி ஆகிவிடலாம் என்று நினைக்கிற போது தான் யதார்த்தம் புரிந்தது. எனக்கு முன்னாலே 10 லட்சம் பேர் பிகாம் முடித்து விட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது அந்த கனவு தகர்ந்தது. உடனே நான் சட்டக்கல்லூரிக்கான அப்போது நுழைவுத் தேர்வு இருந்தது. நுழைவுத் தேர்வு எழுதுகிற போது எனக்கு 0.5 கிடைக்கல. ஓகே, உடனே மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ். ஸோ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கில் 2 ஆண்டு பிஜி கோர்ஸ் பண்ணுறேன். பிறகு லா என்ட்ரன்ஸ் எழுதுகிறேன். மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் எனக்கு கிடைக்குது. மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் நான் படிக்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 96ல் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பின்னடைவான இருக்கிற நேரத்தில் அம்மா அவர்கள் தோல்விக்கு தானே பொறுப்பேற்றுக் கொண்டு மீண்டும் ஆட்சி கட்டில அமர்த்துவேன் என்ற சூளுரையோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். அப்போ நாங்கள் சட்டக்கல்லூரியில் வந்து நாங்கள் மாணவராக வந்து அங்கே மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் அந்த மாணவர் அமைப்பை வலிமை ஊட்டுறோம் அங்கே. ஏன்னா அந்த நேரத்தில் கட்சி இல்லாத ஒரு நேரம். அம்மா மீது பல அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பொய் வழக்குகள், அவங்க திறந்தோறும் நீதிமன்றத்துக்கு போகிறது, வழக்குகளை சந்திப்பது, கைதானது, இந்த மாதிரி ஒரு கொடுமையான சம்பவங்கள் நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் என்னுடைய அரசியல் நுழைவு இருந்தது. அதனால என்ன ஆச்சு, அப்பா அதிமுகங்கிறது ஒரு பெரிய ரீசனா? ஏன்னா அந்த நேரத்துல ஆட்சியில இருக்க கட்சி மேல நமக்கு ஒரு பற்று வரும், பதவி பொறுப்புன்னு வேணும்னு நினைக்கிறவங்க அப்படித்தானே இணைவாங்க. நீங்க அதிமுகல இணையணும், அதுவும் அவங்க பயங்கரமான படுதோல்வியை சந்திச்ச நேரத்துல அதிமுகவுக்கு. நல்ல கேள்வி. பொதுவா நுழையிற போது உள் நுழையிற போது ஒரு பீஸ்ஃபுல் என்ட்ரி இருக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்க, ஒரு கம்ஃபர்ட் என்ட்ரி இருக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல கேள்வி உங்களுக்கு கேள்வி. ஆனால் என்னை வழி நடத்தியது என் தந்தையார். என் தலைவருக்காக என் தந்தையார் வழி நடத்தியதுனால என்னைய சொல்லுகிற போதே போஸ் மகன் தான் சொல்லுவாங்க கட்சிக்காரங்க, போஸ் மகன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அதற்கு முன்பாகவே 84ல் திருப்பரங்குன்றம் தொகுதியில மாரிமுத்து என்கிற வழக்கறிஞர், மிகப்பெரிய மனிதநேய பண்பாளர், அவர் இரட்டை இலை சின்னத்திலே போட்டிடுறார். அமெரிக்காவிலே புருக்லின் மருத்துவமனையில புரட்சி தலைவர் சிகிச்சையில இருக்கிற போது அப்போது நடைபெற்ற தேர்தலில் நான் பூத் ஏஜென்டாக 84ல் மாணவ பருவத்திலே போகக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கிற போது, அப்பா போஸ் அப்போ போய் நாங்கள் காத்திருப்போம், எங்களை அனுப்புங்க அப்படின்னு. சரி சரி போஸ் மகன் நல்லா பார்ப்பான், நான் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு ஒயிட் பேண்ட்லாம் போட்டு காத்திருக்கேன், படிச்சுட்டு இருக்கான்ப்பா அந்த தம்பி, அவனை உள்ள அனுப்புங்க அப்படின்னு என்னை தேர்ந்தெடுத்தாங்க அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு. ஏன்னா அதில் போய் படிக்க தெரிஞ்சவங்க தான் அந்த ஜாவிதா பார்க்கணும், ஏரியாவில் இருக்கணும், வாக்குச்சாவடியில். அப்படி ஒரு காலகட்டத்தில் நான் போனது இருந்தாலும் கூட அந்த என்ட்ரின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா 84 இருந்தாலும் கூட அம்மா ஒரு பின்னடைவு ஏற்படுகிற போது சட்டக்கல்லூரியில் எடுக்கிற போது அதில் நான் அம்மாவுடைய கவனத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எப்படி என்ன, நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த காவிரி உரிமை பிரச்சனை இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவோம். பொதுவாகவே மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம், அதில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நம்ம பண்ணுவோம். அதில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம 98ல் வெற்றி பெறுறோம். அம்மா வந்து மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சு எம்பி ஆனார். ஆமா, அது சரியான தகவல் அது. அப்போ இந்த ஸ்பெஷல் கோர்ட்டு ரெகுலர் கோர்ட் இந்த பொய்யான
அதை வந்து என்ன பண்றாங்கன்னா மீண்டும் ரெகுலர் கோர்ட்டுக்கு மாத்தி ஒரு ஜியோ போடுறாங்க. ஓகே. உடனே அதை திமுகவுடைய வழக்கறிஞர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் அந்த ஜியோ எரிக்கிறாங்க. அது ஸ்பெஷல் கோர்ட்ல தான் விசாரிக்கணும், அது வந்து ரெகுலர் கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அப்படி தமிழ்நாடு முழுவதும் எரிக்கிற போது மதுரையில சட்டக்கல்லூரியில எரிக்க விடலை. நாங்கள் ஃபைட் நடக்குது, திமுக மாணவர்களுக்கும் நம்ம அதிமுக மாணவர்களுக்கும். அதை லீட் பண்ணி நான் தான் செய்கிறேன். அதை வந்து மாலை மலர்சு மாலை பத்திரிகைகள் எல்லாமே தலைப்பு செய்தியா கொண்டு வந்தாங்க. ஓகே. அம்மா மாணவர் அமைப்பு வந்து இந்த மாதிரி மதுரையில முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்ற போது அப்ப வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாணவ செயலாளர் இருக்காங்க. ஓகே. அப்ப செல்போன்லாம் கிடையாது. அந்த பத்திரிகை செய்தி வந்த உடனே அம்மா கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க போல, இந்த மாதிரி மதுரையில அது நல்லா செஞ்சிருக்கிறாங்களே, அவங்க உங்களுக்கு கவனத்துல சொல்லியிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அவரு டிஓடியில லைன்ல வந்து என் லைன் நம்பரை பிடிச்சு, தம்பி அம்மா கவனத்துக்கு போயிடுச்சு, பாராட்டு தெரிவிச்சாங்க. முதல் வார்த்தை அம்மாட்ட இருந்து நேரடியா வந்தது அதான். ஆமா, ஜெயக்குமார் அண்ணே மாநில செயலாளராக பேசுறாரு, இன்னும் அமைப்பை வலிமைப்படுத்த சொன்னாங்க. அம்மா இவ்வளவு கிடைச்சா போதாதா நமக்கு, ஒரு மாணவராக இருக்கிறது அவன் ஒரு தலைமையுடைய கவனத்துக்கு நம்ம போயிடுறோம். உடனே எனக்கு மாவட்ட சட்டக்கல்லூரியுடைய செயலாளர் பதவி எனக்கு கிடைச்சது. அப்போ நான் மதுரை அரசு சட்டக்கல்லூரி அதிமுகவுடைய செயலாளராக பணியாற்றுகிற போது ஒரு இன்சிடென்ட் வந்து என்னன்னா, இந்த ஹெல்மெட் பிரச்சனையில வந்து மாணவர்கள் அப்போ வந்து ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு விவாதம். 2 மாணவர்கள் வந்து இது போன்ற ஒரு லீவு நாட்கள்ல போறாங்க. ஒரு காவல்துறை நண்பர் நிறுத்துறாரு. இவர் வந்து நான் சட்டக்கல்லூரி மாணவர்ன்றாரு. நீ சட்டக்கல்லூரி மாணவர்னா என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சிடறாங்க. யாரா மாணவரை. அவர் உடனே வந்து என்னை தொடர்பு கொள்றாரு. அவர் ஆனா அது வரைக்கும் அதிமுக மாணவர் அணி எதுவும் இல்ல, சட்டக்கல்லூரி மாணவர். ஓகே. ஆனா இந்த மாதிரி என்னை அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னான். ஏன்டா தம்பி அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே ஹெல்மெட் போடலன்னா நான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் சொன்னேன், லா காலேஜ் சொன்னேன் என்ன கடவுளாடான்னு அடிச்சு விட்டாருண்ணே அப்படின்னு. நீ உடனே வாங்கினேன். எங்கடா இருக்க தம்பி? தல்லாகுளம் ஸ்டேஷன்ல இருக்கு. தல்லாகுளம் ஸ்டேஷன்ல உடனே நான் இங்கேருந்து வண்டியை எடுத்துட்டு நான் கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போனோன்னே வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஐயை சந்திக்கிறோம். சார் இந்த மாதிரி அடிச்சிட்டான். அப்படியாப்பா சரிப்பா, எஃப்ஐஆர் போடணும். யார் மேலே? போலீஸ் மேலே. என்ன விளையாடுறியா? இல்லை சார் சட்டைக்கு இந்த பாருங்கள் சட்டையை கிழிச்சுக்கிட்டாங்க சார் அப்படி இப்படின்னு. சார் தம்பி போய் இன்ஸ்பெக்டர் பாரு, போய் பாரு அப்படின்னு. எங்களை பொருட்படுத்தலாம் அவங்க. உடனே நாங்கள் வந்து இன்ஸ்பெக்டரை போய் பார்க்குறோம். அவர் இதே டைலாக்கை பேசிட்டு கேட்பாரு, ஆர்வமாக கேட்பாங்க. யார் மேலே? போலீஸ். என்ன விளையாடு இப்போ மேலே ஏசி இருக்காரு, அவர் போய் பாரு அப்படின்னு. அப்படி இப்போ இந்த டிபேட் நடந்துக்கிட்டு இருக்கிற போதே லாகர் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா வந்துட்டாங்க. பண்றீங்களா அதை இல்ல அதுவா நடக்குதா? தண்ணெரிச்சியா வருது. நான் பாதிக்கப்பட்ட மாணவர், நான் ஸ்டூடெண்ட்ஸ் விங் செக்ரட்டரி ஏடிஎம்கே, நாங்கள் ஆப்போசிஷன் பார்ட்டி. பாதிக்கப்பட்டவங்க எனக்கு தகவல் சொல்றாங்க, நான் போறேன். நான் உடனே தண்ணெரிச்சியா பார்த்தீங்கன்னா ஆட்கள் கூட்டிகிட்டே இருக்காங்க, மாணவர்கள் வந்துட்டே இருக்காங்க, தகவல் போயிட்டே இருக்கு. நாங்கள் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. உடனே எஃப்ஐஆர் போடலை அவங்க. நாங்கள் ஒரு 5 பேர் போனோம், ஒரு 100 பேர் 150 பேர் வந்துட்டோம். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. வரைக்கும் பார்த்துட்டீங்க? அங்கே மேலேயே இருக்கு ஆஃபீஸ், ஏசி ஆஃபீஸ் வரைக்கும் இருக்கு. உட்காந்துட்டோம், அங்கேயே உட்காந்துட்டோம், ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டோம். பதிய வேண்டும் வழக்கு பதிய வேண்டும், நடவடிக்கை எடு. தம்பி இந்த வேலைலாம் இங்கே வைக்கக்கூடாது, ஒழுங்காக போயிருங்க, இல்லைன்னா உள்ள தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு. சரிங்க சார் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே அந்த பசங்க அண்ணே ஒன்றும் இல்லை வழக்கு போட்டா போதும், சரி பொறுமையாக கூட வாங்க விறுவிறுன்னு கிளம்பிட்டான். நாங்கள் உடனே எங்கே போகிறீங்கன்னாங்க. 100 பேர் நடந்து வரோம். நீங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டீங்க, வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. வீட்டுக்கு ஏன் மொத்தமாக போகிறீங்க? மொத்தமாக போகிறோன்னா அப்புறம் எப்படி சார் போகிறோம், தனித்தனியாக போக முடியுமா அப்படின்னு. உடனே நாங்கள் ஊர்வலமாக அங்கேருந்து நேராக கோர்ட்டுக்கு வந்துட்டோம், நீதிமன்றத்துக்கு நடந்தே வந்துட்டோம். உடனே ஏசி டிசி எல்லாம் டிசைட் பண்ணது நீங்கள், நம்ம கோர்ட்டுக்கு போவோம், வேற வழி இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மேஜிஸ்ட்ரேட்டில் இவரை ப்ரெசென்ட் பண்ணிடுவோம்னு மைண்டில் செட் பண்ணிட்டோம். ஓகே. அதை சொன்னால் இவங்க விட மாட்டாங்க. வீட்டுக்கு போகிறோம் சார்னு வந்துட்டோம். ரோடை மறிச்சிட்டு 2 பசங்களை விட்டு இவரை தூக்கி உள்ளே போய் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறாங்களாம். ப்ரெசென்ட் சட்டக்கிட்டலாம் கிழிஞ்சிருக்கு. ஆனரபிள் ஜட்ஜஸ்ட்டை வந்து நாங்கள் சொன்ன உடனே ரெஜிஸ்டர் த கேஸ்ன்னு போட்டாங்க. ஓகே. உடனே போட்டாங்க, வக்கீல் பூரா வந்துட்டாங்க, ஸ்ட்ரென்த் அதிகமாயிடுச்சு. போராட்டத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இல்லை இது சுவாரஸ்யத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப இதாகிருவீங்க.
இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அழகிரின்ற ஒரு ஆளுமை இங்கே முதலமைச்சருடைய நேரடி படுறாங்க. ஏன்னா கோர்ட்டில் ஸ்தம்பிச்சு, டிராஃபிக்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. எச்சரிக்கை கொடுக்குறாங்க, நீங்கள் உடனே இது பண்ணுங்க, நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம், மேஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டாங்க நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான்கு அவசரம் சிஎஸ்ஆரை காட்டுறாங்க. எங்களே படித்தவங்க எங்களே ஏமாத்துறீங்களே, பாமர மக்கள் நீங்கள் எப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு. அதில் ஒரு தெரிஞ்ச காவல்துறை தயவு செய்து எழுந்திரிச்சுங்களா தம்பி, உங்களை அடிக்க சொல்லி உத்தரவு வந்துருச்சு, நீ கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் போக முடியாது சார், ஆள் ஸ்ட்ரென்த் வந்தால் ஒரு கௌரவம் வந்துடும்ல, அதனால் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி. உடனே அந்த லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கையை பிடிச்சி வண்டியில் அப்படி தூக்கி போடுறாங்க. உடனே நான் வந்து தடுத்து இது பண்ணுறேன். கல் எறிகிறாங்க, நம்மளுக்கு கல் எறிகிறாங்க, அவங்க ஸ்டிக்கு போட்டால் இந்த மண்டை உடஞ்சி போச்சு, ரத்தம் மலை மலை மலைன்னு கொட்டி வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு எனக்கு 2-3 பேர்த்த அடிச்சு விட்டாங்க. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தூக்கி வண்டியில் போடுறாங்க, எங்களுக்கு தூக்கி வண்டியில் போடுறாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லத்தியில் வந்து பூனல் வந்து பித்தளையில் வச்சுருப்பாங்க. அது பொட்டுன்னு போட்டால் உடஞ்சி போயிடும். இந்த இடம் வந்து ரொம்ப லேசாக இருக்கும், உடஞ்சி போயிடும். உடஞ்சி ரத்தம் அப்படியே வடிஞ்சிட்டே இருக்குது, தட்டெல்லாம் வடிஞ்சிட்டே இருக்குது. பெரிய கலவரமாக ஆகி போச்சு. எங்களை கொண்டு போகிறாங்க, ரிமாண்டுக்கு இது கொண்டு போகிறாங்க. நாங்கள் சாப்பிடல, இது பண்ணுறோம். அம்மாவுக்கு தகவல் போயிடுச்சு. இதில் நல்லூரில் படைச்சவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா இவரே சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு ஹெல்மெட் போடாமல் போனதுக்கு அப்படின்னு 2 பேர் தவறை சொல்லிட்டாங்க. அம்மா எது எப்படியோ நம்ம மாணவர்னு சொல்லிட்டு அம்மா அறிக்கை கொடுத்துட்டாங்க. அறிக்கை கொடுத்துட்டு என்னைய ரிமாண்டு கொண்டு போகிறாங்க. உங்கள் பேரெல்லாம் அந்த அறிக்கையில் மென்ஷன் ஆகிருந்ததுங்களா? அதான் அந்த மாதிரி மாணவர் போராட்டத்தை முன்னெடுத்த அதிமுக மாணவர்களுக்கு இந்த வந்து கொடுமையான காவல்துறை தாக்குதலை கண்டிக்கிறேன், உதயகுமார் எல்லாம் வந்துருச்சு. அதுல அம்மா கவனத்துக்கு போயிட்டோம். நம்ம இந்த இன்சிடென்ட்ல நடுவில் அழகிரி பேரை குறிப்பிட்டீங்க. அழகிரி தான் அன்னைக்கு ஆளுமை, அவர் தான் ஆளுங்கட்சி, அவர் தான் முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கருணாநிதி, தென் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆளுமை வந்து மு.க. அழகிரி. அவர் சொன்னா அவங்க ஒன்று கேட்டுருவாங்க. அந்த போலீஸ் அதிகாரி பேர் முதற்கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன், அந்த தகவல். இது ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி இது. அதாவது புரட்சி தலைவி இதய அம்மா ஒரு தெய்வ தலைவின்னு நாங்கள் சொல்கிறோமே, அதுக்கு இந்த இன்சிடெண்ட்டு முதல் இன்சிடெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை அடிச்சுட்டாங்க, என்னை ரிமாண்ட் கொண்டு போயிட்டாங்க. என்னை உடனே லாக்கல் ஸ்டூடெண்ட்னால பார்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து வெள்ளைச்சாமின்னு ஒரு செயலர் இருந்தார், ராமசாமின்னு தலைவர் இருந்தார். எல்லாருமே ரெப்ரசன்ட் பண்ண கிட்டத்தட்ட 1500 வழக்கறிஞர், நம்ம வழக்கறிஞர் அவங்க வழக்கறிஞர் டோட்டலாக. ஏன்னா பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அது தமிழ்நாடு முழுக்கும் தீயா பத்திருச்சு அந்த செய்தி. உடனே கூப்பிட்டு வந்து ரிமாண்டு கொண்டு போகணுன்னு இவங்க கொடுக்குறாங்க. அவங்க அனுமதிக்கலை மேஜிஸ்ட்ரேட். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் இவ்வளோ கடுமையாக கையாளணும் அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட், அதில் என்னென்னா அடித்த அதிகாரிகள், அந்த டிசி ஏசின்னு சொன்னேன்னா, அதில் வந்து டெப்டி கமிஷனர் ஆஃப் மதுரை சிட்டியில் வந்து பிரபாகரன் பேர், அவர் தான் உத்தரவு போடுறாரு. அப்போ வந்து ஏசி வந்து ரஜினின்னு இருப்பார், உங்களுக்கு தெரியும், ரஜினியுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னைக்கு இருக்கார், ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் தான் ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ், பேருக்கு இன்டெலிஜென்ஸில் இருப்பார். ஆனால் அவர் தான் மொத்த காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் தான் வந்து ஆர்டர் போடுறாரு, அடிங்கன்ட்டு. அடினா இந்த அடி உங்கள் அடிலாம் கிடையாது, உரிச்சு எடுத்தே விட்டாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே, எனக்கு மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் கைதாகிறோம். ரணகலமாக ஆயிடுச்சு. இருந்தது 500 பேர் கிட்டே இருக்கும். வண்டியில் தூக்கி எரிஞ்சதே அது அவ்வளோ பேர் இருக்கும். எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டாங்க. நான் வந்து இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை தூக்கக்கூடாதுன்றதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணும்போது விடியான்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஃபோட்டோ ஆயிடுச்சு. ஓகே, ஒரு வார பத்திரிக்கைலாம் இந்த ஃபோட்டோ போயிடுச்சு. நீங்க இது பண்ண மாதிரி காவல்துறையை வந்து அதிமுக மாணவரணி தாக்குதல் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த செய்தி பரவலாக போயிடுச்சு. ரிமாண்டு அப்புறம் 2 நாள் ஆயிடுச்சு. உடனே அம்மா அழைப்பு கொடுக்குறாங்க, எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, நேரில் போகிறீங்க. ஆமாம், இது ரிமாண்டு, கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு, கேஸ் கண்டஸ்ட்டு, பெயிலில் விடுறாங்க. ரிமாண்டுனா ஜெயிலுக்கு கொண்டு போக முடியுது, மேஜிஸ்ட்ரேட் இதில் விட்டுட்டாங்க. 2 நாள் கழிச்சு போகிறேன். அங்கே போனோன்னா 2 விதமான செய்தி அம்மாவுக்கு போயிடுச்சு. ஒன்று, இதை வந்து இவர் விளம்பரத்துக்காக பண்ணினார், இந்த மாதிரி இவ்வளோ கடுமையாக பண்ணியிருக்க வேண்டாம், ஹெல்மெட் போடணுன்றது சட்டமானது, அதுக்கே அதிமுக இது பண்ணும்போது வந்து அது தெய்வம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன உதவிக்குமா நீங்கள் காவல்துறையை தாக்குற அளவுக்கு அங்கே நிலைமை மோசமாக இருந்துச்சா அப்படின்னாங்க. இல்லைம்மா, அங்கே முதல் சந்திப்பு அதுவா? அந்த சந்திப்பு தான், அந்த சந்திப்பு ஒரு கம்ப்ளைண்ட்டோட. ஆமாம், கம்ப்ளைண்ட்டோட.
அது மாணவன் செயலாளர் அந்த பிரைஸ் ஃபர்ஸ்ட் வந்து வாழ்த்து, அதுக்கப்புறம் வந்து இது இல்லைம்மா அந்த இடத்துல நாங்கள் முறையாக ஸ்டேஷனுக்கு தான் போனோம், அவங்க எங்களை பொருட்படுத்தலை. அதுக்கப்புறம் இவங்க நியாயம் வேணும்னு கேட்குறப்போ நீதிமன்றத்துக்கு தான் போனோம், அவங்க தடை. நீதிமன்றத்துக்கு போனீங்க? ஆமாம்மா இந்த இன்சிடென்ட் நடந்தது காவல்துறை இடம் இல்லை, நீதிமன்றத்துடைய வளாகத்தினுடைய வாசப்படி நீதிமன்றத்தில் நடந்துச்சு அப்படின்னாங்க. அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனாங்க. ஸோ இன்டென்ஷன் இஸ் கரெக்டு. ஸோ போலீஸ் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அட்ராசிட்டி. உடனே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ கடுமையாக நடந்திருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா அம்மா இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கையில் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்படி போலீஸ் இது என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னு இதை கேட்குறாங்க. அம்மா இது மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஆண் காவலர்கள் தூக்குற போது அவங்கள விடலான்னு நான் சொன்னது உண்மைதாம்மா. இவ்வளோ ஆக்ரோஷமாக நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் இருக்க நம்ம கட்சியினுடைய பார்ட்டி இமேஜ் என்ன ஆகும்? ஒரு காவல்துறையவே நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம பார்ட்டி இமேஜ் என்ன? அம்மா அதில் எந்த நோக்கமும் இல்லைம்மா, நாங்கள் ஒபீடியண்ட்டாக தான் இருந்தோம். அந்த பெண் காவலர்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கையாண்டு இருந்தாங்கன்னா நம்ம எந்த இது இல்லைம்மான்னு சொன்னோன்னே, சரி உதயகுமார் இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. உதயகுமார் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், கட்சி உங்களோட இருக்குது. எந்த போலீஸ் உங்கள் மண்டையை உடைச்சாரோ அந்த போலீஸ் உங்களுக்கு சல்யூட் அடிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை எனக்கு வந்து அப்போ பெருசாக தெரியல. நீங்கள் வெறும் மாணவரணி தான் இருக்கேன், சின்ன பையன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கவர், உங்ககிட்ட சல்யூட் அடிக்கிற நிலைமை வரும் அப்படின்னா அந்த வார்த்தை அதான் சொல்றேன். இவ்வளோ விசாரணை பண்ணிட்டு நிறைவா எந்த காவல்துறை உங்க மண்டையை உடைச்சி ரத்தம் சிந்த வைத்ததோ அந்த காவல்துறை அதிகாரி உங்களுக்கு சல்யூட் அடிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்றேன். எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியல, அதனுடைய முக்கியத்துவம் புரியல. ஏதோ அம்மா ஆறுதலுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட் இருந்தா கூட 2011 எனக்கு சட்டமன்றத்தில் போட்டியிடுற முதல் வாய்ப்பு மதுரையிலும் விருதுநகரும் நான் பொறுப்பாளர். நான் மதுரையில் வாய்ப்பு கேட்குறேன், இல்லை நீ விருதுநகரில் போய் சாத்தூரில் போட்டியிடணும்னு சொல்கிறாங்க. சாத்தூர் கேட்க சார் 27 வருஷமாக அங்கே ஆளுமையாக இருக்கிறாரு. அம்மா இன்டர்வியூ பண்ணுறாங்க, என்ன வந்து தொகுதியில் போட்டியிட போகிறீங்க? முக்கியஸ்தர்களெல்லாம் வெளியே தெரியாமல் ரகசியமாக நேர்காணல் நடத்துகிறாங்க அம்மா. ஓகே, அதில் நான் மாநில மாணவர் செயலாளர்னால எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது 2011. அந்த அர்த்தம் புரியலன்னு சொன்னேன்ல. இந்த 2011 எனக்கு விருதுநகரில் போட்டிடுறதுக்கு சாத்தூரில் அம்மா சொன்னால் எங்கே வேணாலும் போட்டு, நான் மதுரையில் ஒரு தொகுதி கேட்டேன். அம்மா சொன்னாங்க நீ சாத்தூரில் போடலாம். அம்மா உத்தரவான். பயப்படுறியான்னு கேட்டாங்க. இல்லைம்மா பயப்படலாமா. ஜெயிச்சிருவியா அப்படின்னா, ஜெயிச்சிருவோம். எப்படி ஜெயிப்பேன்? அம்மானு சொன்னால் அகிலமே ஜெயிச்சிருமா, நான் என்ன பிஸ்கோத்து, நான் ஜெயிச்சிருவேன். இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கியா? இல்லைம்மா ஜெயிச்சிருவேம்மா. அம்மா முதல்வர் ஆக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, நான் நிச்சயமா ஜெயிச்சிருவேம்மா. சரி போ அப்படின்னு சொல்லி. ஏன் உங்களுக்கு சாத்தூர் சூஸ் பண்ண? எனக்கே தெரியல, இது வரைக்கும் எனக்கு விட தெரியல. இதில் இந்த தேர்தலில் போட்டியிடுறேன், என்னை வெளியூர்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. 30,000 வாக்கு 29,050 வாக்குகளில் வெற்றி பெற நான் தான் பொறுப்பாளர். மதுரைக்கும் 7 தொகுதி அங்க, இங்க 10 தொகுதிக்கு 17 தொகுதிக்கு நான் பொறுப்பாளரா அம்மா நியமிக்கிறாங்க. இங்க 10 தொகுதி ஜெயிக்கிறோம், அங்க 6 தொகுதி ஜெயிக்கிறோம், 16 தொகுதி ஜெயிக்கிறோம். 17ல 16. ஆமா, அதுதான் என்னை அமைச்சர் ஆக்குறாங்க அம்மா. அப்பதான் அங்க நான் போய் போட்டியிடும் போது பணம் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, எதுவுமே வந்து தடுக்க முடியல. அம்மா சொன்னாங்களா அந்த வார்த்தை, உனக்கு சல்யூட் அடிக்கிற காலம் தொலைவில். என்னை அமைச்சராக்கிட்டாங்க. அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு நான் அமைச்சர், மதுரை மாவட்டத்துக்கு செல்லூர் கே ராஜ் அமைச்சர். 16 தொகுதியில் நாங்கள் 2 பேரும் அமைச்சராகிட்டோம். என்னை ரிசீவ் பண்ணுறது யார் தெரியுமா? விருதுநகருடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பிரபாகரன் ஐபிஎஸ். யார் சினிமா மாதிரி இருக்கு சார், அதுதான் சார் தெய்வ வாக்கு. இல்லை, இது வந்து கோஇன்சிடென்ஸா நடந்ததா? யதார்த்தமா நடந்தது சார். டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை சிட்டி பிரபாகரன் ஐபிஎஸ் என் மண்டையை உடைக்கிறாரு. அம்மா வந்து எந்த காவல்துறை அதிகாரி அவன் மண்டையை உடைச்சாரோ அவரே உனக்கு சல்யூட் அடிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லைன்னா. எனக்கு ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி வேர்ட்ஸ். 11ல போறான், அவர் தான் அங்க எஸ்பியா இருக்காரு. எஸ்பினா கேகே சாருக்கு கைப்பாவையா இருக்காரு. அப்போதான் அவர் சொல்றாரு, தம்பி நாடு முழுவதும் திமுக ஜெயிக்க போகுது தம்பி, போய் வேலையை பாருங்க, நீங்களாம் சின்ன போலீஸே சொல்றாங்க.
இரவு 12 மணிக்கு ரூபா கொடுக்குறவங்கள பிடிக்கிறோம், ஓட்டுக்கு ரூபா கொடுக்குறோம். உங்களால் முடிஞ்சா கொடுங்க, இல்லாட்டா போய் வேலையை பாருங்க. வாக்கு எண்ணி முடிச்சுட்டு நான் அமைச்சர் கூட ஆகலை, வெளியே வர்ற சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு விருதுநகர் சலிட் அடித்தார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு. அப்போ தான் என் மனசில் பட்டுச்சு, அவருக்கு தெரியாது ஜெயிச்சது நான் இல்லைடா, அம்மா நான். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க சார். அவர் அங்கே எஸ்பி இருந்தார். அது மட்டும் இல்லை, நான் போய் பதவி ஏற்றுட்டு என்னை ரிசீவ் பண்ணுற பாருங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தான் இருக்கு. எங்க கருப்பசாமி கோயிலுக்கு வந்துட்டாரு சார், எப்படி என்னை எடுத்துருவீங்க அப்படின்னு. உங்களை தான் வச்சிருப்பேன் நான். ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது, அம்மா சொன்னாங்க. பேட்டியை பார்த்து தெரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். நிச்சயமா அவர் இருக்காரு, இன்னும் இருக்காரு. அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஆனா இருக்காரு. இதுதான் சார் அந்த தெய்வ சக்தியுடைய வலிமை. அம்மா சொன்னா அது தெய்வ வாக்குன்னு சொல்றோம்ல, அதான். போஸ்ன்றவர் ஒரு சாமானியன். நான் அந்த போராட்டத்துல நடந்ததுடைய நியாயத்தை ஒரு ஆசிரியரா இருந்து, நீதிபதியா இருந்து எல்லா விசாரணையும் செய்ததற்கு பிறகு என் மனம் காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் சொன்ன வார்த்தையுடைய அர்த்தம் அப்போது புரியவில்லை. அதை அனுபவிக்கிற போதுதான் முதல் சட்டமன்ற தேர்தல், முதலாக சட்டமன்றத்தில் காலடி எடுத்து வைக்கிற போதே என்னை அமைச்சராக அங்கே வந்து இருந்தார்கள். அப்போதுதான் அந்த செப்பல் போடாத அமைச்சர்னு ஒரு பரபரப்பு தமிழ்நாடு முழுவதும். உங்களுக்கு மாலை போட்டிருந்தீங்களா? இல்லை, பொதுவாகவே போட மாட்டேன். அம்மா இருக்கிற இடம். உங்களை மாதிரி ஒரு நண்பர் என்னை பின்தொடர்ந்துட்டே இருந்தார். பதவியெல்லாம் ஏற்றாச்சு. ஃபஸ்ட்டு எம்எல்ஏ பதவி ஏற்கணும், அப்புறம் அமைச்சர் பதவி ஏற்கணும். எம்எல்ஏ பதவி வந்து அசம்பிளியில் ஏற்றுக்குவோம், அமைச்சர் பதவி வந்து நம்ம நூற்றாண்டு விழா யூனிவர்சிட்டியில். உங்களை மாதிரி ஒரு நண்பர் என்னை க்ளோஸாக வாட்ச் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் எம்எல்ஏ பதவி ஏற்கிறது பார்த்தேன், அமைச்சர் பதவி ஏற்கிற போது பார்த்தேன், அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன், நீங்கள் செப்பலே போடல, என்ன அர்த்தம்னாரு. ஒன்றும் இல்லை சார், நான் சொல்லவே இல்லை. அவர் உங்களை மாதிரி என்னை விடவும் இல்லை. சார் என்ன காரணம் சொல்லுங்கள் சார், நீங்கள் ஒரு அமைச்சர். இப்போ ஒருத்தர் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும். அது இப்போ சொல்லியிருக்காரு. இவர் நான் சொல்றது வந்து 2011 சிம்பிளா அப்படி உள்ள கேட்டுக்குள்ள நுழையிற, ரூம்குள்ள நுழையிற, என்னுடைய செக்ரட்டரியேட்ல ரூம்குள்ள நுழையும் போது அவரு பத்திரிக்கையாளர் எனக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை சார், அம்மா இருக்கிற இடம் கோயில், தெய்வம் இருக்கிற இடம் கோயில், அங்கே காலனி அணியாது, நான் ஏற்கனவே வழக்கமாக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார். இதுதான் சார் செய்தி. இப்போ யார் அந்த சார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு சார். அது தமிழ்நாடு முழுவதும் செய்தி ஆயிடுச்சு சார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ். காலனி அழியாத அமைச்சர், அம்மா இருக்கும் இடமே கோயில். ஒரு அவர் வந்து கேட்டவர் வந்து தினமணியுடைய ஒரு பாக்ஸ் செய்தி ரிப்போர்ட்டர். ஓகே. அடுத்து பார்த்தா போயிட்டே இருக்கு, டெய்லி ஒரு பத்திரிகையில். மற்ற அமைச்சர்கள்லாம் செருப்பு போடலாமா வேணாமான்னு யோசிக்க வச்சிட்டீங்க நீங்க வேற. அவங்க ஜெலசியில உச்சத்துல இருப்பாங்கல்ல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் வந்துருச்சு சார். அம்மா நிறுத்திட்டாங்க, கான்வாய் விசாரணை கூப்பிட்டாங்க. டெய்லி உன்னை பத்தி செய்தி வந்துட்டே இருக்கு, படிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா. இப்போ இதான் நாட்டில் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நான் எப்பயும் போட மாட்டேன், அம்மா இருக்கிற இடத்துல நான் எப்பயும். அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியுமா, செருப்பை போட அப்படின்னாங்க. நான் அமைதியாக இருந்தேன். ஏன் செருப்பு போட்டால் ஏன்னு கேட்பாங்களா? அப்படி கேட்டாங்க, அவங்களே பதில். அப்படி கேட்டாங்கன்னா, உன் தெய்வம் அம்மான்னு சொன்னேன்ல, அம்மா போட சொன்னேன்னு சொல்லு. சரிங்கம்மா. எனக்கு உடன்பாடு இல்லாமல் அடுத்த நாள் ஹவாய் செப்பலை போட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் டெய்லி போகும்போது அம்மாவை ரிசீவ் பண்ணுவோம், சென்டா பண்ணுவோம். அப்படி பார்த்தாங்க. அதுக்குள்ளே காட்டு தீயா பரவிடுச்சு. உதயகுமார் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டான், இன்னைக்கோ நாளைக்கோ போயிடுவான் அப்படின்னு. நான் அதை பற்றி பதவி இதெல்லாம் பற்றி கவலை இல்லை. இதுதான் தெய்வ வாக்கு, அம்மாவின் தெய்வ வாக்கு. அறிந்தவர்களுக்கெல்லாம் அவர் தெய்வம், அறியாதவர்களுக்கு அவருடைய மகிமை அறியாதவர்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. அறிந்தவர்களுக்கெல்லாம் அவர் தெய்வம். அம்மாவின் வாக்கு தெய்வ வாக்கு. இதுக்கு இந்த ஒரு சம்பவம் போல பல பேர், எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்கள், சாமானியர்கள், விவசாயிகள் எல்லோருடைய வாழ்விலும் அம்மாவை சந்தித்தவர்களுக்கு, பேசியவர்களுக்கு, அவரோடு உதவி கேட்டவர்களுக்கெல்லாம் நடந்திருக்கிறது. இப்போ நம்ம இந்த சட்ட கல்லூரியில இருந்து நம்ம வந்துடுவோம்.
அண்ணாவினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் அதை செயல்படுத்தினார். அவங்களுடைய கடைக்கண் பார்வை கிடைத்தால் அவர் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர், ஏன் ஒரு தொண்டன் முதலமைச்சர் ஆகலான்றது அதிமுக. உட்காருங்க தம்பி, இல்லைம்மா நிற்கிறது, உட்காருங்களா, நான் எந்திரிச்சேன் மூலிச்சேரில் தான் உட்கார்ற மாதிரியே இல்லை, இந்த மாதிரியே உட்காந்து. அம்மாவுக்கு ரொம்ப பரிச்சயமானதான் பேர் சொல்லுவான். அதையும் சொல்கிறேன், என்னையும் பேர் சொல்கிற காலம் வந்துச்சு. எனக்கு போட்டியாக பரிந்துரை வந்து செந்தில் பாலாஜியை பண்ணுறாங்க. பரிந்துரையில் இருக்கார் அவர், மாநில மாணவர் செயலாளர் போடுறவங்க. செந்தில் பாலாஜி வந்து மாவட்ட அம்மா பேரவை செயலாளராக போடுறாங்க. இரவு 12 மணிக்கு எனக்கு வந்து ஸ்வீட்டு கொடுக்குறாரு அவர் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு எதிர்கட்சியில் வந்து இவ்வளோ பெரிய திண்ணை பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறான். நீங்கள் எல்லாரும் இந்த கட்சியில் அமைச்சராக பல பதவிகளை முன்னெடுத்தவங்க, நீங்கள் ஏன் செய்ய முன் வரல அப்படின்ற ஒரு பாராட்டு கிடைச்சது. மாநில மாணவர் அணி செயலாளர், மாநில மாணவர் செயலாளப்போ அதற்கு பிறகு கோவப்பட்டிருப்பாங்களே யாராவது சீனியர்? கோவப்பட்டும் இல்லை, என்னை முடிக்கணும்னே பல பேர் வந்து இதாகிடுவாங்க. ஏன்னா வந்து அழகிரியினுடைய இந்த ஆளுமையில் இந்த தென் தமிழகமே வந்து அதிமுகவை கிடையாதுன்ற அளவுக்கு பேசப்பட்ட காலம். மதுரையில் நுழைஞ்சு பாருங்க, உயிர் உங்கள் உடலில் இருக்காது,